இது ஒன்றும் சிட்டி இல்லடா, கையை விடுறா. யாராவது பார்த்தா இங்க பாரு, இதையா சொன்னா கேளு, கையை விடுறா. இதே கையை விடு, இதே இப்படி கையை விடலான்னு வச்சுக்கோ, இங்க என்ன நடக்கும்னு தெரியாது. சொன்னா கேளு, கையை விடுறா. கேண்டி ஷாப். என்னம்மா இப்படி வா. பொறுக்கி என்னடா பண்ணி வச்சிருக்க? மதி வேணாம். ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? மதி சொல்லிட்டே இருக்கேன், கேட்காம என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பதா இங்க என்ன நடந்துக்குன்னு பாத்தீங்கல்ல? என்ன சொல்றீங்க? எல்லாம் பார்த்துதான் இருந்தேன். தாலி கட்ட முன்னாடி வந்துட்டேன், கட்டிட்டு அமைதியா இருந்தேன். அப்பதா வீட்டை தூங்கி இருக்கேன்னு சொன்னேன். இங்க வந்து என்ன பண்ற? அது வந்து அப்பதா அப்போ நாங்களே யாரும் நினைச்சிட்டல. அப்பதா அப்படி இல்ல. பேசாத மதி. கொஞ்ச நேரத்துக்குள்ள என் கொலையை நடுங்கி போச்சு. சின்ன தம்பி மட்டும் அங்க வரலனா யாரும் என்ன நடந்திருக்கும்? நாங்க வந்து என்னால ஓடி வர முடிஞ்சதா? நான் பார்த்துட்டு என் உயிரே போயிடுச்சு. ஏமா மதி இப்படி ஒரு முடிவு எடுத்த? எங்கேயோ சத்தம் கேட்குதுன்னு அங்கிருந்து கத்திக்கிட்டே ஓடி வரும். நல்ல வேலை இந்த தம்பி கார்ல வந்து உன்னை காப்பாத்திடுச்சு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? சொல்லுமா, யாருக்காக நீ சாகணும்னு நினைக்கிற? உன்னை பத்தி தப்பா பேசுறவங்களுக்காகவா? நீ இந்த முடிவு எடுத்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா? அப்பனா அவங்க எல்லாம் சொன்னது உண்மையாயிடுமா? அத்தை, எனக்கு உன் கஷ்டம்லாம் புரியுதுமா. எவ்வளவு தைரியமான பொண்ணு. இது என்ன கோலத்தனமான முடிவு? அப்புறம் இந்த தாலியை கரெக்டா பாக்க அப்பதான் இவ்வளவு நேரம் பேசுறீங்க. சரி, இதை என்ன பாப்பதா சொல்றீங்க? நியாயப்படுத்தி பேசுறீங்க. இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தீங்கல்ல? இப்ப உள்ள காலத்துல பேசிட்டு பழகிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு உங்க குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க வளர்ப்பு தப்பா இருக்காது. பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். யாரும் உன்னை தப்பா பேசினது? அவளை பத்தி எனக்கு எல்லாத்தையும் தெரியாதா என்ன? அவ பேசுறா, நீங்க 2 பேர் பண்ணது சரியாயிடுமா? சொல்லு. எனக்கு என்னமோ இப்பதான் உனக்கு நல்ல நேரம் இருக்க மாதிரி இருக்கு. அப்பதான் என்னை மன்னிச்சிருமதி. என்னை தப்பா எடுத்துட்டாலும் பரவாயில்ல. யாரு முன்னாடி வச்சு தாலி கட்டிருக்கீங்கன்னு பாத்தீங்கல்ல? இந்த ஊர் எல்லையம்மன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவ. அவன் நினைச்சா மட்டும்தான் இதெல்லாம் முடியும். ஊர் உலகத்துல என் மட்டும் ஆம்பளை பசங்க, என் பொம்பளை பிள்ளைங்க இருக்கல. இந்த ஊர்ல இங்க வந்து உன் கூட இந்த பையன் பேசணும்னு என்ன இருக்கு? நீ இவன் கூட பேசணும்னு என்ன இருக்கு? எல்லாம் அவ போட்ட முடிச்சு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்னால முடியாது. இது எனக்கு வேண்டாம். எல்லாம் தெரிஞ்சு அப்படி பேசுறீங்க. ஹிந்து, எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சனாலதான் சொல்றோம். நாங்க உன் காலத்துல கடந்துதான் வந்திருக்கோம். இதுதான் உனக்கு கரெக்டானது. அம்மா சொன்ன மாதிரி இது ஒன்றும் சாதாரண சாமி இல்லை, சக்தி வாய்ந்தவ. அவளுக்கு முன்னாடி இவ்வளவு நடந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இவளானே கஷ்டப்பட்ட கஷ்டம்லாம் போதும், இனிமே நான் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு அவளா பார்த்து உனக்காக கொடுத்த வாழ்க்கை இது. இல்லத்த, நீங்களாம் என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கரெக்டா தான் புரிஞ்சிருக்கோம். நீ தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன பண்ண பார்த்த? இனி உன்னை நம்பி எங்க வீட்டில் வச்சுக்க சொல்றியா? நான் என்ன சொல்லுவேன்? நாங்கள் கூட்டிட்டு வந்தேன். என் பேத்தியோட உன்னையும் சேர்த்து பார்த்துப்பேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லை, உங்க அப்பனுக்கு முடியலன்னா கடை போன விஷயத்த உங்க அப்பன் சொல்லாம இருந்தேன். இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க, ஏன் மனசு தாங்குமா? அப்ப நீ என்ன யாரும் தான் நினைச்சிருந்திருக்க. என்னதான் இருந்தாலும் ஒற்றை மணி தானே ஒட்டும். எங்களை உனக்கு உனக்கு தேவையானவங்க நீ நினைக்கிறீல? ரவுடி, ஷைலு, தேனு, நாங்களாம் உனக்கு வேணாம்ல. உன்னை வேணாம் உதாசீனப்படுத்துறவங்க தான் உனக்கு முன்னுக்கு தெரியுது. அவங்க உன்னை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு இந்த பூமியிலே வாழக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். அப்படித்தானே? அப்ப நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. அப்பதான் இந்த விஷயம் தெரியும் தான் அவளுக்கு உயிரோடு இருப்பாங்கன்னு நினைச்சியா? நீ போன அடுத்த நிமிஷமே அவளுக்கு செத்து போயிடுவாங்க. ஆமாண்டா, தப்பா எடுத்துக்காதடா. நீ இப்ப பண்ண போன வேலை ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். உங்ககிட்ட இருந்து நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த தம்பி மட்டும் வரல, என்ன நடந்திருக்கும் சொல்லு? இதோ உங்க ஆன்டிகாரி இருக்காளே, அவளே உன்னை இன்னும் நிறைய பட்டம் கட்டி கேவலப்படுத்தியிருப்பா. நீ செத்தாப்புல உன்னை நல்லவன் சொல்ல போறாளா? நீங்க என்னத்துக்காக அசிங்கப்பட்டு நிக்கிறீங்களோ அதான் உண்மைன்னு ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருப்பா. அத்தை இல்லாது இங்க பார்மதி, என்ன நீ அப்பதாவை ஏத்துக்கிற. நான் சொன்னா கரெக்டா இருக்கும் நினைச்சேன்னு வச்சுக்கோ. அந்த தாலில இருந்து கையெடு. இதுதான் இனிமே உன்னோட வாழ்க்கை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்ல நீங்களே யாரோ அப்படின்னு நினைச்சினா இப்பயே அந்த தாலியை கட்டி கொடு. இந்த தம்பி அந்த அம்மன் கழுத்திலே போட்டுட்டோம். அப்பதான் இல்ல நீங்க சொல்றது இல்ல. அப்பதான் என்னால முடியாது. அப்படிதான் இருக்கும்.
இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஏத்துக்கணும். காலையில நடந்த விஷயத்த பார்த்தில, அதையும் ஏத்துக்கிட்டேல. அதை விட இது எவ்வளவோ பெரிய விஷயம். நாங்களாம் சந்தோஷமா இருக்கோம். இந்த விஷயத்தை நினைச்சு நாங்கள் சந்தோஷப்படுறோம்டா. நான்லாம் உனக்கு யாரோ தான். என் கண்ணு நீ வளர்ந்தவ. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை நினச்சி நான் இன்னும் சாப்பிட கூட இல்லை காலையிலேருந்து. இப்போ சந்தோஷமாக போய் சாப்பிடுவேன். இந்த தாலியை நீ ஏற்றுக்கிட்டேன்னா உனக்காக இங்கே கொஞ்சம் பேர் இருக்கோம். வேணாலும் இன்னும் 4 பேர்கிட்ட கேளு. உனக்கு வேண்டப்பட்டவங்ககிட்ட கண்டிப்பாக இது நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. வேணா ஷைலு, தேனு, ரவுடிக்கு ஃபோன் பண்ணி கேளு. அவங்க என்ன சொல்லுன்னு பார்க்கலாமா? என்னடா பேச்சே காணா? தெரியுதுல்ல, இதுக்கு தான் அவளுங்க சரின்னு சொல்லுவாளுங்க. இந்த உலகத்தை விட்டு போகணுன்னு முடிவு பண்ண. இப்போ இந்த ஊருக்கு உனக்கும் ஒன்றுலே ஆகி போச்சு. இந்த தம்பி கூட சேர்ந்து டவுனுக்கு போய் சந்தோஷமா இரு. இந்த ஊருக்கு உனக்கும் இதோட அவ்வளோதான். இங்கே பாருங்க தம்பி, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் பாட்டி எல்லாரும் எனக்கு நல்லா தெரியும். அவங்களோட வளர்ப்பு தப்பாக போகாதுன்னு நான் முழுசாக நம்புகிறேன். நீங்கள் இந்துக்கிட்ட எப்படி பழகுனீங்கன்னு எங்கள் எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நீங்கள் கட்டின தாலியை நாங்கள் கலட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம். வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்டா இனிமேல் அவள் கஷ்டப்படணும்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது அவளோட வாழ்க்கையில் நடந்த விஷயம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலும் அவளுக்கு கழுத்தை தாலி கட்டிட்டீங்க. இனிமேல் நீங்கள் தான் அவளுக்கு புருஷன். எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இனிமேனாலும் மதியோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சிதான் உங்கள் கூட இப்போ அனுப்பி வைக்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது தம்பி. ஆனால் அந்த நம்பிக்கையை வீண் நினச்சிடாதீங்க. என்ன எங்கே போக சொல்கிறீங்க? சும்மா இருமதி, உனக்கு ஒன்றும் தெரியாது. அவளோட விஷயங்கள் தெரிய வந்தால் கூட நீங்கள் அவளை கைவிட மாட்டீங்கன்னு நீங்கள் கட்டின தாலிலேருந்தே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் நம்பிக்கையோட உங்கள் கூட அவளை அனுப்பிச்சி வைக்கிறோம். பத்திரமா பார்த்துப்பீங்கல்ல தம்பி? இந்த குங்குமத்தை அவன் நெத்தியில் வச்சு விட்றீங்களா? நீங்கள் அவளை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களை பற்றி ரவுடி நிறையா சொல்லியிருக்கா. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது தாலி கட்டிட்டீங்க, குங்குமமும் வச்சுருங்களேன் எங்கள் மன சாந்திக்காக. அப்பத்தா என்ன தம்பி யோசிக்கிறீங்க? தம்பி, காலிலேருந்து என் மனசுக்குள்ள இதுதான் ஓடிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு பையனை பார்த்து, நல்ல பையனை பார்த்து ஹிந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு காலிலேருந்து அதான் ஓடிட்டு இருந்துச்சு. இதோ இப்போ கூட ஆரம்பிக்கும் போது இவ கூட அதான் சொன்னான். அவளுக்கு உங்களுக்கு பின்னாடி யாருமா இருக்கா, உங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க வந்து கேள்வி கேட்பாங்க, அதுக்குள்ளே நல்ல ஒரு பையனை பார்த்து நம்மளாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த எல்லையம்மனா பார்த்து அவளுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. நீங்கள் எதனால அவளுக்கு தாலி கட்டினீங்கன்னு தெரியாது. ஆனால் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. எங்கள் வீட்டு பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பீங்கன்னு உங்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அவளும் உங்களை நல்லா பார்த்துப்பா. சாமிக்கிட்ட வேண்டிட்டு அவன் நெத்தியில் குங்குமம் வச்சு விடுங்க. தம்பி, அவளை என்ன பார்க்குறீங்க? அவள் வேணாம் தான் சொல்லுவா. நீங்கள் வச்சு விடுங்க. தம்பி போன் அடிக்குது பாருங்க. இதையா சொல்லுடா இன்பா. சின்ன எங்கடா இருக்க? வந்துட்டே இருக்கேன்டா. அம்மா எப்படிடா இருக்காங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன தம்பி சொல்றீங்க? அம்மாக்கு என்னாச்சு? இதையா சொல்லுடா. அம்மாக்கு என்னடா சொன்னாங்க? சீக்கிரம் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வாடா. தோ வந்துட்டே இருக்கேன்டா, சீக்கிரம் வா. என்னப்பா தம்பி, அம்மாக்கு என்னாச்சு? தெரியல ஆண்டி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு என் அண்ணா ஃபோன் பண்ணி சொன்னான். அதுக்கு தான் போயிட்டு இருந்தேன். அப்பதான் இவளை பார்த்தேன். ஏப்பா அம்மாக்கு என்னாச்சு? தெரியல ஆண்டி, ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்க. பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்கள பக்கம் தான் போயிட்டு இருந்தேன். ஐயோ கடவுளே, அந்த புண்ணியவதிக்கு என்னாச்சு? எப்ப தம்பி சீக்கிரம் போய் அம்மா பாரு. ஹிந்து பாத்தியில எப்படி ஒரு சூழ்நிலை வந்து உன்னை காப்பாத்திருக்காப்லன்னு புரிஞ்சுக்கோ.
இல்ல பாட்டி, நான் கிளம்புறேன். சீக்கிரமா போங்கப்பா, போய் அம்மாவை பாருங்க. நாங்க முடிஞ்ச ஹாஸ்பிட்டல் வரோம், இல்லைன்னா என்னன்னு ஃபோன்ல சொல்லுங்க. பரவாயில்ல ஆண்டி, நாங்க போய் பாத்துக்கிறோம். அம்மாக்கு எதுவும் ஆகிருக்காது. கண்டிப்பா எதுவும் ஆக விட மாட்டேன். உங்க நல்ல மனசுக்கு அம்மாக்கு எதுவும் ஆகாதுப்பா. சீக்கிரம் கூட்டிட்டு கிளம்புங்க. போலாமா? என்ன கேட்டுட்டு இருக்க? அவ அப்படியே நிப்பா. நீ முதல்ல அம்மா போய் பார்க்க வேணாமா? சீக்கிரம் கிளம்புங்க, கூட்டிட்டு கிளம்பு. இந்தம்மா பார்த்து பத்திரம். அப்பதான் பாட்டி, திரும்பி வருவோம், அப்புறமா தான் ஊருக்கு போவோம். சரிங்க தம்பி, நீங்க பத்திரமா கூட்டிட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா சரிப்பா, முதல்ல போய் அம்மாவை பாருங்க. இந்துமா பத்திரம், சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டேன்னு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் நீலாம்பரி. இதே அது அம்மா. இந்து இந்து இந்து. ஷைலு, அம்மா எங்க இருக்காங்க? அம்மாக்கு என்னாச்சு ஷைலு? நேரா போய் லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ரூம் போ. என்னடா அதெல்லாம்? ஷைலு, என்னடா அதெல்லாம்? எனக்கும் தெரியலடி. இதெல்லாம் எப்படி? அது அது வந்து என்ன ஷைலு, டேப்லெட் வாங்கிட்டு வரேன். மதி சிஸ்டர், என்ன இதெல்லாம்? அதான் கேட்குற, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா. பாஸா? அப்படிதான் நினைக்கிறேன். அவர் தான் கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தாரு. இனியா, டேய் இனியா. பைத்தியக்காரா, ஹாஸ்பிட்டல் சீன் நினைச்சேன். ஏன் கத்திட்டு இருக்க? அங்க பாரு. ஏன் மதி 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 இல்லடா, அண்ணி அண்ணி. வாட்? என்ன புரியல? இதேனா? இல்ல, பைத்தியக்காரம் அமைதி வர்றோம். ஷைலு, இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதை நீ உங்க அண்ணா கிட்ட தான் கேட்கணும். இதேனா? ஆமா காலையில இருந்து முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆமா, பாட்டி கூட இப்ப அப்படிதானே சொன்னாங்க. அப்புறம் எப்படி இது தெரியலையே. ஏதாவது வாயை திறந்து பேசிடி, என்ன நடந்தது சொல்லு. ஷைலு, என்ன கேட்டுட்டு இருக்க? அவங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஃப்ரீயா விடு. உள்ள வாங்க. ஆமா சிஸ்டர், உள்ள வாங்க. வா. ஆன்ட்டிக்கு எப்படி இருக்கு? இதே வந்துட்டான்ல, இனிமே அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. அதுலயும் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காருல, ஆன்ட்டி இன்னும் 10 நிமிஷத்துல எழுந்து உட்காந்துருவாங்க. என்ன பார்த்தா உள்ள கூட்டிட்டு வாங்க. பாஸ் தான் சொன்னாரா? என்ன கிட்டதான் பேசிட்டு இருந்தான். அண்ணி உள்ள வாங்க. போச்சுடா. டேய், டேப் இருந்தா கூட இவ்வளவு தண்ணி வராதுடா. உன் ஆள் கண்ணில் எப்படி வந்தா எப்படி இவ்வளவு தண்ணி வருது? டேய், சத்தியமா முடியலப்பா சாமி. நக்கலு பின்னடா, எப்ப பார்த்தாலும் உன் ஆளுக்கு சிரிக்கவே தெரியாதா? டேப்பை திறந்து தண்ணி வர மாதிரி கண்ணுல இருந்து வந்துட்டே இருக்கு. அவன் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான். இவளுக்கு எங்க இவ்வளவு வருது? கொண்டு போறேன் பாரு உன்னை. என்னடா அண்ணன் ஏதோ சொல்லிட்டு இருக்க? என்ன அந்த பொண்ணா? ஆன்ட்டி எப்படி இருக்காங்க அங்கிள்? இதே வந்துட்டான்ல, இப்பதான் கொஞ்சம் கான்சியஸ் வந்திருக்கான். பெட்டர், முதல்னதுக்கு எவ்வளோ பரவாயில்லம்மா. டேப்லெட் டேப்லெட் என்னாச்சு? இதோ வாங்கிட்டு வரேண்ணா. அதுக்குள்ள இதே நான் வந்துட்டேனா? அப்படியே வந்துட்டேன். இதோ போய் வாங்கிட்டு வரேண்ணா. சீக்கிரம், எவன் என்ன வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க? இதோ போறேண்ணா. ஏமா உனக்கு அது தேவையில்லாத வேலை? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எதுக்கு இந்த முடிவுக்கு வந்த? இன்பா இது ஹாஸ்பிட்டல். சும்மா இருங்க டேடி, கொஞ்சம் லேட்டாக என்ன இருக்கும்? ஒரு 2 மினிட்ஸ் இதே நாங்கள் லேட்டாக போயிருந்தா இப்போ இங்கே நம்ம கூட வெறுப்பாளா? அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு மாதிரி பயத்துல இருக்கு. நீ வேற ஏண்டா? என்னாச்சு இன்பா சார், என்ன சொல்றீங்க? உங்க ஃப்ரெண்டு சூசைட் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அடியாத்தி, ஏப்ல மதி மதி என்னடி சொல்றாங்க? ஏன் இப்படிலாம் பண்ணீங்க? டேய் விடுங்கடா, ஆனாலும் கேள்வி கேட்காதீங்க. ஏற்கனவே இந்த பொண்ணு ரொம்ப காயப்பட்டிருக்கு. மதி, என்ன பாரு, என்ன சொல்றதுல உண்மையா? அது அது வந்து இன்னொரு சேர்த்து போடு, அப்பதான் என் மனசு ஆறும். நீ என்னடி சாக்குறது? இத பாரு, நானும் உன்னை கொல்றேன். விடுங்கம்மா, அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்ல. இல்ல அங்கிள், யாருக்காடி உயிரை விட போன? உன்னை பத்தி புரிஞ்சுக்காதவங்களுக்காகவா? அப்போ எங்களெல்லாம் உன் கணக்கு தெரியல. நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போலடி. நம்ம எல்லாம் சேர்ந்து இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவன் என்னடானா வாழ்க்கையே வேணாம் முடிவு பண்ணிருக்கா. அப்ப நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்கல. அதானே எரியன் மலன்னா இப்போ நீங்க இல்லல. நீ என்கிட்ட பேசாத ரவுடி, பேசாதன்னு சொன்னேன். ஷைலு, இங்க பாருங்கம்மா, உங்க கோபம் நியாயமானதான். ஆனா அதை காமிக்கிற நேரம் இது இல்ல. ஏற்கனவே பொண்ணு மனசு ரொம்ப நொந்து போயிருக்கு. நீங்க தானே கூட இருக்கணும்.
இப்படிலாம் பண்ணா எப்படி? வெயிடிங் டாடி, அவளுங்களே புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவங்களுக்கு மனசு கஷ்டமா தானே இருக்கும். டேய் எங்கடா நம்ம வீட்டு மகாலட்சுமி? பாட்டி எதுக்குடா எதுக்கு அழுகுற? ம், எங்க வீட்டு மகாலட்சுமி இனிமே அழவே கூடாது. எதை பத்தி கவலைப்படாத. எனக்கு உன் மேல கோவம் தான், ஆனா அதை நான் இப்ப அதை பத்தி பேச போறதில்ல. அதை நாளைக்கு வச்சுக்கிறேன். நீங்க பாரு, உனக்காக எவ்வளவு பேர் இருக்கும். ம், எதை பத்தி கவலைப்படாத என்ன? அதுவும் இல்லாம நீ எங்க வீட்டு மருமகள் ஆயிட்ட. இனிமே உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. வந்தா அதெல்லாம் எங்களால தாங்க முடியாது. உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுதுடா. அதெல்லாம் இனிமே நாங்க பாத்துக்கிறோம். ஹே ராஜாதி, உன்னை முதல்ல பார்க்கும் போதே எனக்குள்ள ஒரு சந்தோஷம். உன்னை என் பேரனுக்கு பொண்டாட்டியாக்கி பார்க்கணுன்னு சுயநலமா கூட யோசிச்சிருக்கலாம். ஆனா அது எப்படிலாம் முடியும்னு நினைக்கல. எப்படியோ எங்க வீட்டு மருமகள் ஆயிட்ட. வா உள்ள வா, உங்க அத்தையை போய் பார்க்கலாம். இப்போ பையன் வந்து முடிச்சு பார்க்குறான். உன்னை பார்த்தோன்னே எழுந்து உட்காந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிடுவா. வா உள்ள வா, உன்னை இதையும் கூட்டிகிட்டு வர சொன்னான். பாட்டி பயப்படாதடா. உன் அத்தைக்கு உன்னை அவளோட மருமகள் ஆகிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். என்னென்னு நடந்து போச்சு. வா உள்ள வா. என்னங்கடி ரெண்டு பேரும் அந்த பக்கமாக திரும்பிட்டு இருக்கீங்க? கோவமா இருக்கீங்களா? நானும் கோவமாக தான் இருக்கேன். அப்புறமா உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். வா உள்ள வா. இது என்ன பண்ற பாட்டி? அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காண்டா. வேற ஏதாவது சொன்னானா? விடுறா, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். அந்த பொண்ணோட வீட்டுல? அந்த பொண்ணோட வீடு இனிமேல் நம்ம தான்டா. அந்த குடும்பத்துக்கு இவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நம்ம தான். அது எப்படி பாட்டி? மற்றதெல்லாம் அப்புறம் பேசலாம். அந்த பொண்ணை வச்சுட்டு இதெல்லாம் பேச வேணாண்டா. ஏற்கனவே மனசு கஷ்டப்பட்டு இருக்கால. ஈவினிங் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. வீட்டுக்கு போயிட்டு பேசலாம். சரிங்க பாட்டி, அந்த பொண்ணு அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் காமிங்க. ம் மதி வாடா போகலாம். மம்மி பேச மாட்டீங்களா? மம்மி அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? அப்பப்பா நம்பிட்டேன். நான் நல்லா இருந்தால் உனக்கு பிடிக்காது. மம்மி ஏன் மம்மி எப்படிலாம் பேசுறீங்க? அப்புறம் எந்த அளவுக்கு நல்ல பெண் இருந்தியோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட பெண் ஆகிட்டேன். என் பேச்சு சுத்தமாக கேட்கறதே இல்லை. இவன் என்ன அப்படி தானே உனக்கு என்ன? உங்ககிட்ட என்னடா கேட்டேன்? ஏற்கனவே ஒரு வேல்யூபிளே இல்லாத பர்சனுக்காக ஒவ்வொரு நாளும் உன் லைஃபை என் கண்ணு முன்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமாடா? அப்படி இருக்கும்போது இப்போ நீ எங்கடா கூட போய் மம்பளுத்த? ம், ஒரு பொண்ணுடா, எவ்வளோ சொல்லி கேட்காம என்கிட்ட தானே செத்து போயிடுவேன்ற. அம்மா அப்பா உன்னை கொள்ளையில் தள்ளிடுவேன்னு நினச்சியா? அம்மா எடுக்கிற முடிவு எதுவுமே சரியாக இருக்காது முடிவு பண்ணிட்டியா? நீ எங்கள்கிட்டலாம் சொல்லாமல் ஊருக்கு கிளம்பிட்டல. நீ வீட்டில் இல்லை அப்படி தானே? நான் உன் பெட்ரூம் வந்து பார்த்தேன்டா, உன்னை காணும். அப்பயே முடிவு பண்ணிட்டேன் சொல்லாமல் கிளம்ப ஊருக்கு கிளம்பிட்டேன்னு. அந்த ஷாக்கில் தான் நான் அங்கேயே மயக்க முட்டு கீழே விழுந்துட்டேன். சாரி மம்மி, எனக்கு இப்படிலாம் ஆகும்னு தெரியாது மம்மி. இன்னும் எத்தனை சாரி என்கிட்ட கேட்க போறேன்? இனிமேலாம் என் பேரை உன்கிட்ட சாரியே கேட்க மாட்டான். எதுக்கு என் பேரை பிடிச்சி கத்திட்டு இருக்க? பாட்டி எதுக்கு அம்மா திட்டுறீங்க? அவங்களே உடம்பு சரியில்லாம இருக்கும்போது. அப்பப்பா இந்த அம்மா பிள்ளை பாசம் இருக்கே, எப்படா சின்ன விடுவீங்கன்னு நினைச்சேன். போட்டிக்கு ஒரு ஆள் வந்துட்டாலே, இனிமே அவகிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு நான் விலகிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். போட்டிக்கா? ம் ஆமா நிலமரி. இனிமே நீயும் நானும் இவனை பத்தி டென்ஷன் பண்ணவே தேவையில்லை. எல்லாத்தையும் அவளே பார்த்துப்பா. பாட்டி சும்மா இல்ல. என்னத்த சொல்றீங்க? இரு இரு, அதுக்கு தானே வந்திருக்கேன். அங்கேயே என்ன நின்னுட, உள்ள வா. என்ன நிலமரி அப்படி பாக்குற? நம்ம வீட்டு மகாலட்சுமி நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஓ மருமகளா வந்திருக்கா. என்னத்த சொல்றீங்க? நீ கேட்டு உன் பிள்ளை என்ன பண்ணாம இருக்கான் சொல்ல? பிடிவாதம் பிடிப்பான் தான், ஆனா நீ ஒன்று கேட்டு அதை பண்ணாம இருப்பானா? அப்படின்னா என்னம்மா புரியல? நெத்தியில போட்டு கழுத்துல தாலி எப்படித்த? மம்மி ரிலாக்ஸ். சும்மா இருடா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இவன் அங்கே போகலன்னா இவளை இப்போ நம்ம உயிரோடய பார்த்துருக்க முடியாது. அவளையும் காப்பாத்தி நீ என்ன கேட்டியோ அதையும் பண்ணியிருக்கான். பாட்டி அதெல்லாம் எதுக்கு இப்போ? ஏற்கனவே மம்மி உடம்பு சரியில்லாம இருக்காங்க, ஏதாவது தேவையில்லாம பேசிட்டு. மம்மி ஆர் யூ ஆல்ரைட்? எங்க வா ஆண்டி, உடம்பு இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லடா, நீ எப்படி இருக்க? இதையா கொஞ்ச நேரம் வெளியில இரு. ஏன் மம்மி? வெளியில இருன்னு சொன்னேன். வெளியில போங்க சார். பாட்டி உன்னோட நிலைமை என்னால் புரிஞ்சுக்க முடியுதுடா. கவலைப்படாத, நாங்கள்லாம் இருக்கோம். நான் சொல்லிதான் என் பையன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கான். அவனை எதுவும் தப்பா எடுத்துக்காத. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. உன் மனசுக்குள்ளே இப்போ 1000 கேள்விகள் ஓடும். ஆனால் ஒன்றும் கூட உன்னால் இப்போதைக்கு அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. உன் மனசு இருக்க பாரம் ஏறணும்னு எங்கள் ஃபேமிலி தானே அதுக்கெல்லாம் காரணம். ஸோ நான் எடுத்த முடிவு ஒன்றும் தப்பு இல்லையே. அவன் தாலி கட்டின விதம் வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் நீ என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நான் மனப்பூர்வமாக ஆசைப்பட்டேன்.
ஆண்டி என்னடாம்மா உன்னோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி சொல்கிறியா? எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதனால சிம்பத்தியில் கிரியேட் ஆகலாம் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு வைக்கணும்னு ஆசைப்படலை. அப்படிலாம் எதுவும் தப்பாக நினச்சிடாத. என்னைக்கு உன்னை முத பார்த்தனோ அப்பயே என் மனசுக்குள்ளே இதே எனக்கு ஒன்றை ஒய்ஃபாக்கி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அத்தை கூட என்கிட்ட ஒரு நாள் வந்து கேட்டாங்க. ஆனால் அப்போ நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன். ஏன்னா என் பையன் நல்லா வந்தான். இப்போ கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி இருக்கான். ஏற்கனவே உன் லைஃப்பில் நடந்து இப்போ தான் ஒரு புயல் அடித்து ஒழிஞ்சிருக்கு. மறுபடியும் அதனால தான் அதை வேண்டாம் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் உனக்கும் என் பையனுக்கும் ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்பயே கூட்டு கண்டிச்சிருப்பேன். நேற்றே ப்ரெஸ் மீடியா வந்துட்டாங்க. அப்பயே ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி உன்னை என் வீட்டு மருமகளை ஏற்றுக்க போகிறேன்றதை சொல்லியிருப்பேன். இருந்தாலும் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் உன்னை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் எதிர்பார்த்தது தான். என்னடா நடக்குதுங்க? நம்மளை கேட்க பார்க்க ஆள் இல்லைன்னு ஆளாளுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறாங்களேன்னு ரொம்ப கஷ்டப்படுறியாடா? இப்போ நாங்கள் பண்ணுற விஷயம் வேணும் உனக்கு தப்பாக தோணலாம்டா. ஆனால் போக போக உன் லைஃபே மாறிடும். என் வீட்டு மருமகள் ஐடியில் இனிமேல் நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். அப்போ அவங்க வீட்டை பற்றி கவலைப்படலான்னு நினைக்கிறேம்மா. இப்போது இங்கேருந்து ரீசார்ஜ் ஆகிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வீட்டில் பேசிட்டு தான் உன்னை ஊர் கூட்டிகிட்டு போவேன். சரியா? எல்லா விஷயத்தையும் இங்கேயே கிளியர் பண்ணிவிட்டு உன்னை முழு மனசோட எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன். சரியா? ஏற்றுக்க நாளாகும்டா. நான் உன்னை எந்த ப்ரெஷரும் பண்ண மாட்டேன். நீ என் வீட்டு மருமக, அவ்வளோதான். மற்றபடி உங்ககிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்கல. உன் மனசு மாதிரி என்னைக்கு என்னை அத்தன் கூப்பிடணும்னு உனக்கு தோணுதோ அன்னைக்கு கூப்பிடு. என் ஃபேமிலி எப்போ உன் ஃபேமிலியை ஏற்றுக்கணும்னு தோணுதோ அப்போ ஏற்றுக்கோ. உன் இடத்துல இருந்து பார்த்தா எல்லா கஷ்டமும் எனக்கும் தெரியுது. ஸோ நானும் பாட்டியோ இதையாவோ வீட்டில் இருக்க மற்ற யாருமே உன்னை எந்த ஒரு விஷயத்துக்கும் கம்பல் பண்ண மாட்டோம். சரியாடா? கல்யாணம் பண்ணி புதுசாக வர எல்லா பொண்ணுங்களுக்கும் வீட்டில் இருக்கவங்களை ஏற்றுக்கிறதுக்கும் அவங்க பக்கம் மாறுறதுக்கும் நாளாகும். அதுலேயும் உனக்கு என்னமே நாளாகும். நாங்கள் யாரும் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எங்கள் வீட்டு மகாராணியை வந்துட்டேன். உனக்கு எப்போ தோணுதோ அப்போ எங்களெல்லாம் உன்னோட ஃபேமிலியாக ஏற்றுக்கோ. சரியாடா? நாங்கள் யாரும் உன்னை கம்பல் பண்ண மாட்டோம். முக்கியமாக இதையா உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீ பயப்படுற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. உன்கிட்ட பிடிச்சதே அந்த போல்ட்னஸ் தான். அடிக்கடி என்ன சின்ன வயசில் பார்க்குற மாதிரியே நான் உன்னை பார்த்தேன். அதுதான் உன்னை என் பையனுக்கு ஒய்ஃப் ஆயிக்கணும்னு ஆசைப்பட்டது. இதையா பற்றி உனக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணாட்டி வந்தால் தான் இதையா கரெக்டாக இருப்பான் அப்படின்னு என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அந்த போல்ட்னஸ் எங்கே போச்சு? எதுக்கு உனக்கு இந்த முடிவு? இந்த விஷயத்தை எல்லாரும் எப்படி ஏற்றுப்பாங்களோன்னு உன் மனசு கஷ்டப்படுறது எங்களுக்கு புரியுதுடா. அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு உன்னை எங்கள் வீட்டு மருமகளா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் வீட்டு மருமகளா தான் உன்னை இங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போகிறோம். சரியா? ஏற்கனவே ஆளாளுக்கு ஒன்று பேசினாங்களே அப்படிலாம் இப்போது பேச முடியாது. ஏன்னா நீ இந்த நீலாமரியோட மருமக. இங்கே பாரு, இந்த அத்தைக்கிட்ட இருந்து உன்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும்தான். நீ அழவே கூடாது. இதுதான் கடைசியாக இருக்கணும். இனிமேல் அழுகிறத நான் பார்க்கவே கூடாது. நீ அப்படி அழுதுட்டு ஒரு ஓரமாக உட்காந்து நினச்சிக்கோ, உன் தலையில் ஏறி உட்காருவான். அதுதான் உனக்கு வேணுமா? நீலாம்பரி, அவன் அவளை டார்ச்சர் கொடுத்தோம். அவன் ஆஃபீஸ்லேயே 10 days வேலை பார்த்துருக்க. ஸோ அதே கட்ஸோடு தான் நீ இருக்கணும். அப்போ தான் அவனை மறுபடியும் மாற்றி ஒரு நல்ல லைஃப்குள்ளே கொண்டு வர முடியும். இப்படி அழுதுன்னு வச்சுக்கோ, உன்னை ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அத்தை பண்ணுறேன்டா. மம்மி, உன்னை நான் வெளியில் தானே இருக்க சொன்னேன். மம்மி, டாக்டர் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. அதை சொல்ல தான் வந்தேன். கிளம்புங்க, வீட்டுக்கு போகலாம். ஆமாம், நீ எங்கே வர? நீ தான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டியே, இப்போ எங்கே வர? அப்படியே ஓடி போயிரு. ஓடி போயிட்டானா? ஆமாத்த, இப்போ நான் வந்து படுத்துட்டு இருக்கேனா அதுக்கு சார் தான் காரணம். நான் போய் ரூமில் பார்க்குறேன், ஆளையே காணும். அப்பயே நினச்சேன் இந்த ராஸ்கல் சொல்லாமல் கொள்ளாமல் ஊருக்கு கிளம்பி போயிட்டானே. அப்படியே அங்கேயே ஷாக் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். உன்னை வீடு எங்கே தேடுனா? எங்கடா போன? இந்த வேலை வேறு நீ பார்க்க ஆரம்பிச்சியா? பாட்டி, அதான் வந்துட்டேன்ல. நீலாம்பரி, அப்படி போனதும் நல்லதுக்கு தான். அப்படி போனதுனால தானே இதோ மதியை காப்பாற்றி உனக்கு மருமகளை கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஷப்பா. மம்மி, சீக்கிரம் வாங்க, வெளியில வெயிட் பண்றேன். இதையா? வீட்டுக்கு போகலாமாடா? ஆண்டி, நம்ம வீட்டுக்கு போகலாமா? அவள் எங்கே போவா? நம்ம வீட்டுக்கு தான் வருவா. அதே நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன். வாங்க போகலாம்.